எல்லாம் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னதாமல நடக்குது. ஒரு பக்கம் பார்த்தா நல்லா பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆளுக்கு கொலை சண்டை விட ரொம்பவே மோசமா சண்டை போட்டு இருக்காங்க. சரி பின்னாடி திரும்பி பார்க்கலாம்னு பார்த்து பின்னாடி பார்த்தா அங்க நம்ம திவாகர் ஆக்டிங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. என்னமோ போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரே கூத்து தான். சந்தோஷமா இருக்கிறவன் சந்தோஷமா இருக்க வேண்டியதான், அழுதுட்டு இருக்கவன் அழுதுட்டு இருக்க வேண்டியதான். சரி வாங்க இது வரைக்கும் என்னென்ன அட்ரோசிட்டி பண்ணிருக்காங்கன்னு நம்ம பாத்திரலாம். சார் மாற்றம் இல்லைன்னா முந்திரி கொட்டையா சார் சொல்லுங்க சார். எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. விஜய் டிவில இது வரைக்கும் பிக் பாஸ் 8 சீசன் நடத்திருக்காங்க. அந்த ஒரு 8 சீசன்லயுமே ஒரிஜினல் பிக் பாஸ் வாய்ஸுக்கு எல்லாரும் பயந்து அவர் மேல ரெஸ்பெக்டா இருந்தாங்க. ஆனா இந்த சீசன்லயே இவங்க பண்ற அட்டுழியத்தெல்லாம் பார்த்துட்டு கடைசியில அவரையே புலம்ப விட்டுருப்பானுங்க. இவங்களால பிக் பாஸ்க்கு இருந்த மரியாதையே போயிடுச்சு. இத்தனை சீசன்கள்ல ஒரு தடவை கூட யாருமே இந்த டாஸ்க விட்டுட்டு தூங்க போனதில்ல. இதுதான் 9 வருஷத்துல முதல் முறை. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஏண்டா டே இத்தனை வருஷமா அவர் எவ்வளவு கம்பீரமா இருந்தா தெரியுமா? ஆனா நீங்க இப்படி புலம்ப விட்டுட்டீங்களேடா. பிரவீனும் கனியும் சேர்ந்து ஹவுஸ்மேட்டுக்குலாம் ஒரு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக சிக்கன்ல கொஞ்சோண்டு உப்பை போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு கத்தும் பாருங்க நம்ம ஆதிரை. உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் தனக்கா சொல்லிட்டேன். இதுக்கு சம்பந்தம் இல்ல. அது நீங்க ஃபுட் ஸ்பாயில் பண்ணா நான் கேட்க தான் செய்வேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நம்ம எல்லாருமே பிக் பாஸை வீட்டை விட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். அதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், இன்னொன்னு நம்ம துள்ளல் பட ஹீரோ பிரவீன் காந்தி, இவங்க 2 பேர்த்தையும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்ம லிஸ்ட்ல இல்லாத ஒருத்தவங்க தான் இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போயிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, அழுகும்பூஜி நந்தினி தான். என்னடி சொல்ற? ஆமா இவங்க திடீர்னு நேத்து நைட்டு ஏந்திரிச்சு நான் இங்க எல்லாட்டுமே உண்மையா தான் அன்பு காட்டுறேன், ஆனா யாருமே என்கிட்ட உண்மையாவே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இங்க கண்டென்ட் காண்டிக்கு மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. நான் உண்மையா அழுதேன். என் மனசாட்சிக்கு தெரியும் நான் எதுக்கு அழுதேன்னு. புரியுதா? இவங்க இப்படி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கும்போது நம்ம துஷார் தம்பி இவங்களுக்கு ஆறுதல் தரேன் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணிருக்காருன்னு நீங்களே பாருங்க. அவங்களுடைய டப்பாசிங்க கண்டிய உண்மையா இருக்கு எனக்கு தெரியும். நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? நம்ம தம்பி இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு விஷயம் பண்ணுவார் பாருங்க. எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. எரிச்சலா வருது, வெறுப்பா செம்ம வெறுப்பா இருக்கு எனக்கு. ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். குடுக்குறாரா ஸ்பேஸ் குடுக்குறாரா இவ்வளவு நேரம் ஒண்ணுக்கு போற மாதிரி பேசிட்டு இப்ப மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகுறாங்க. செருப்பு பிஞ்சிரும். ஸ்பேஸ் கொடுத்தா என்ன உங்களுக்கு குறைச்சு போயிருக்கா நீங்க? பெரியவங்க தானே என்னோட. நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னொருத்தவங்க பார்த்து பரிதாபம் பண்ணுமா? என்னப்பா துசரா இவ்வளவு கோவலாம் படுற? ஆனா நீ கோவப்பட்டு பேசுறது எனக்கு தான் என்னமோ தெரியல சிரிப்பா வருது. நந்தினி எல்லாரையும் திட்டிட்டு பேச்சுவாக்குல நம்ம விஜய் சேதுபதியை இதை நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லாரும் என்ன சேவ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஜய் சேதுபதி சொல்லிட்டு நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும். சரி இவ்வளவு நேரம் சீரியஸா பேசிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா திடீர்னு கலையரசங்கடான்னு சொல்லிட்டு கலையரசங்கிட்ட போயிட்டு கலையரசனை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே எனக்கு சீரியஸ்னஸ்ல இருந்து சிரிப்பு வந்துருச்சுங்க. நான் வந்து உட்கார்ந்தனா கண்ண அந்த சக்தியை பார்த்தேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. எங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க இவங்கலாம் நீ முட்டாளுன்னு. நான் சொல்றேன் நீ கடைசியா நீ தானே ஜெயிப்ப. ஐயோ ஐயோ. அதுக்கப்புறமா நம்ம பிக் பாஸ் கிட்ட போயிட்டு அவங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லிட்டு வழக்கம் போல சொல்ற மாதிரி பிக் பாஸ் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல நான் வெளியே போறேன் அப்படின்னு இருப்பாங்க. பிக் பாஸ் இதெல்லாம் பத்தி யோசிக்காம எப்பா தெய்வமே ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி உடனே சொல்லியிருப்பாரு. பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, அது வழியா நீங்க போகலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்டுலாம் இங்க இருக்கவே தகுதி இல்லாத ஒரு 2 பேரை சொல்லுங்க சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்டிருப்பாங்க. அதுல பார்வும் 2 பேரை சொல்லிட்டு அதுல ஒரு ஆளா கெமியை பத்தி சொல்லியிருப்பாங்க பாருங்க. இவங்க இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா வன்முறைகள் வந்து உடல் அளவுல எனக்கு நடக்குமோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஆமா காரணம் சொன்னா நீங்க என்ன இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சு? ஃபிளாஷ்பேக். ஆமா இவங்க 2 பேரும் ஒரு டாஸ்க்ல தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த வாலிச்சண்டையை நடத்துவாங்க பாருங்க. 2 பேரும் சும்மா சண்டையை பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. அதுலதான் நம்ம பாருக்கு எசக்கு பொசுக்கா அடிலாம் வந்துருக்கும் போல. கராத்த பழைய பாப்போல் இருக்கு.
அவ அடி மட்டும் தனியா தெரியுது. ஓ இதனாலதான் பாரு நீங்க இவங்கள பத்தி இப்படிலாம் சொன்னீங்களா? அடிலாம் கொஞ்சம் பலமோ? சரி சரி ஆயில் மட்டும் போட்டுட்டு பாத்துருங்க. அதுக்கப்புறமா ஹவுஸ்மேட் எல்லாருமே பிடிக்காத 2 பேரை ஜெயில அனுப்பிடுவாங்க. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பிக் பாஸ் ஜெயில அனுப்பிடுவாங்க. ஆனா பிக் பாஸ் இவங்க 2 பேருமே ஜெயில அனுப்புறதே இவங்க கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இவங்களும் அங்க போயிட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. தகுதியா எழுந்துட்டீங்க. ஜெயிலுக்கான யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நீங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள போகலாம். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஆமா இப்ப எல்லாம் உங்க பனிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்டா மாறுது, ஏன் அப்படி? டேய் பேசாம போயிடுறா. ஆனா உள்ள போனதுலயே நம்ம திவாகர் தான் வாழ்றாரு. பையன் கிடைக்கிற காப்பில எல்லாம் செஞ்சுரியை போட்டு தள்ளிட்டே தான் இருக்காரு. அது என்ன செஞ்சுரின்னு நீங்களே பாருங்களேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. என்னப்பா திவாகர் ஒரு ஆசையா நிறைவேற்றிட்டு இருக்க போலயே. நீ வாழியா, நீ வாழு. அடுத்ததா விஜய் பாரு ரொம்ப ஓவரா தான் போயிட்டே இருக்காங்க. எல்லார்கிட்டயும் ஏன் இப்படி வம்புக்குறாங்கன்னே தெரியல. பிரவீன் காந்தி அவரோட ஃபீலிங்ஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி தெனவெட்டா உட்காந்துட்டு அவரை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதேதான் நானும் பண்ணுவேன். மாயா பார்வதி நீங்க பண்ற எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டா இருக்கு. ஒரு ஃபீல சொல்றான். அந்த ஆட்டுறது இருக்குல்ல, திரும்ப திரும்ப அவர் பேசிட்டே இருக்கும்போது இதே மாதிரியே பண்ணி அவரை ரொம்பவே காண்டேத்தி விட்டுருப்பாங்க. ப்ளீஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா இல்லங்க நீங்க வேண்டாம் ப்ளீஸ். வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அதுக்கப்புறமா ஒருத்தவங்க மேல எவ்வளவுதான் நம்மளுக்கு வன்மமா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு வீண் பழிய போடவே கூடாது. கெமி இப்படி பண்ணோன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஒரு பொண்ணா இருந்தா பேச தெரியலன்னா இப்படி எல்லாம் பாயிண்ட மாத்தி பேசக்கூடாது. ராமு காலம் மாறி போச்சுடா. ஏங்க உங்களால அவர்கிட்ட சண்டை போட முடியலன்னா அதுக்குன்னு உடம்பு வச்சாங்க இப்படிலாம் பண்ணுவீங்க? இப்படி ஒருத்தர் மேல வீணா பழி போறீங்களோ, உங்களுக்கு வாய் கூசலியாஸ் இப்படி சொல்லும் போது இனிமேவாவது கொஞ்சம் பார்த்து பேச பழகிக்கோங்க. இவ்வளவு நேரமா இந்த ஆளுக்கு நம்ம வக்காலத்து எடுத்துட்டு இருந்தா இவரும் அதே பழிவே தூக்கி திரும்ப திவாகர் மேல திணிக்கிறாரு. அதுவும் கெமியை பார்த்து நீங்க நினைச்சிருந்தா அவரை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க இப்படி விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதோட விட்டுட்டீங்க. இல்லன்னா நீங்க நினைச்சிருந்தா அவர் எந்த எண்டுக்கும் நீங்க இந்த பிக் பாஸ் ஷோல பெரிய பண்ணிருக்கலாம். ஏன்னா அவரு கரெக்டா உங்க வயித்துக்கிட்டே பாத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு பொசிஷன் நீங்களே சொன்ன என் வயிற்று பாக்குறேன். இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. அனுமனுக்கு மழை தான் ஒரு கதைனா, நம்ம வாட்டர்மேனுக்கு அவருடைய வாய் தான் அவருக்கு கதை. இவரு காமெடியா தான் பேசுறாரா இல்ல சீரியஸாவே இப்படிதான் பேசுறாரா அப்படின்னு சுத்தமாவே தெரியல. ஏன்னா என்னத்தையும் கேமரா மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. பால் கொடுக்காம நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஆக்சுவலா பால் குடிக்காம அந்த பால் குடிக்காமலா நான்வெஜ் கிடையாது அப்படின்றனால வயிறு நல்லா குறைஞ்சிருச்சு. தங்கதர எல்லாமே ஒரு அளவுக்கு தான். நீ போய் ஒரு 4 நாள் கூட அவ்வளோ, அதுக்குள்ள உனக்கு உடம்பு குறைச்சுன்னு சொல்லி சொல்ற பாத்தியா? அப்படின்னு பார்த்தா ஒருத்தனும் ஒரே மாசத்துல வயிற்ற குறைச்சிருப்பானுங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா டயட்ல இருக்கிற, நல்லா சாப்பிடாம நல்லா வயிறுலாம் குறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்குமே சாப்பாடு தரலன்னு சொல்லிட்டு சமையல் செய்யற பிரவீன் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. சரி நீங்க சண்டை போறதெல்லாம் ஓகே, அது என்ன நம்ம அண்ணாமலை ஸ்டைல நீ சண்டை போட்டுட்டு இருக்க? அசோக், இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. அடுத்ததா பிக் பாஸ்ல உள்ள ஹவுஸ்மேட் எல்லாருமே அவங்களுடைய சொந்த கதை சோக கதைலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம திவாகரும் சொல்லி போட்டு ஒரு ஃபயர் டயலாக் ஒன்று விட்டுருப்பாரு பாருங்க. போர் அடிச்சிரும். என்னோட இன்டர்வியூ 500 சேனல்ஸ் விடாம எல்லாமே ஹிட்னே. நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆக முடியாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடுத்ததா ஆதிரி எல்லா இடத்துலயுமே ஓப்பனா தான் பேசுவாங்க போல. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை எப்படி எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருப்பாங்க. என்னமோ ஒன்று ஆக்டிங்கிற பேர்ல என்னமோ ஒன்று கண்ணா பின்னான்னு சுத்திட்டு நீங்க வந்து தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வைக்கிறீங்கன்னா அப்ப இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அடுத்ததா கலர்ஸனையும் விட்டு வைக்கல, உங்களுக்கு எதிரா நானும் தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டயே போய் சொல்லியிருப்பாங்க. அந்த 12 பேர் உங்களை குத்துனதுல நானும் ஒரு ஆள் தான், சரியா? அந்த பையனுக்கு பயம் இல்ல. ரம்யா ஜோ ஏதோ ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி சுபி பாரு எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது பாரு எல்லாரும் காண்டேத்துற மாதிரி இவங்கள திரும்ப நோண்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. நீ ஏதோ பேசுற பாரு, ஒரு நிமிஷம். நீ சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? சொன்னோன்னு திரும்பி பாரு, முட்டா பேல. தலைவன் திவாகர் சும்மாவே இருக்க மாட்டார் போல. எல்லா கேமரா எல்லா ஆளுங்கிட்டையும் போயிட்டு நடிச்சுதான் காமிச்சிட்டு இருந்தாரு. இப்போ என்னடானா டைரக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் வயசானவங்க மாதிரி பேசணும், ஓல்டேஜ் மாதிரி பேசணும். கத்திக்கிட்டு அந்த 2 இதுவும் சொல்லுங்க, நான் வந்து ஓகேடா. ஆக்ஷன் ஆக்ஷன். ஏய்
உன் ஊர்ல வாக்கியா வரப்புல தேன்மொழி என்ன தலைவா, ஆக்டிங் டைரக்ஷன் எல்லாமே வேற லெவல்ல பிரிச்சு மேறிய போலயே. நீ நடிக்கிறதே எங்களால பார்க்க முடியல, இதுல படம் வேற எடுக்க போறியோ? இதுல வேற சூனா பண்ண மாதிரி நம்ம பிரவீன் காந்தி வேற. ஐயோ, உங்க நடிப்புலாம் எக்ஸ்ட்ரானரி, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குயா, உங்க எல்லாருமே பாராட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி எப்படின்னு சொல்லியிருக்காரு. அமேசிங். திறமையான இன்னொரு 10 வருஷத்துல நீங்க தான் ஆட்சி பண்ண போறீங்க. தமிழ் சினிமா, இந்திய சினிமா உங்க எல்லாருக்கும் காத்திருக்கு. வேற எவ்வளவு சொன்னாலும் அங்க போய் நம்ம திவாகர் நம்ம துசரா தம்பியும் விட்டு வைக்கல போல. நடின்னு சொல்லி அவனையும் பிடிச்சி நடிக்க வச்சிருப்பாரு. பொம்பளை புள்ள சவகாசம் வேணான்னு சொன்னேன்னு கேட்டியாடா பிரம்மா? சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்ததான் நம்ம தலைவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போதே ஒன்னு நினைச்சிட்டு போயிருக்காப்ல. டெய்லி ஈவினிங் முட்டை பப்ஸ் வரும். முட்டை பப்ஸ் கொடுப்பாங்க, நல்ல பருப்பு கிடைக்கும் நினைச்சேன். அப்படிதான் பாரு திங்க பேல ஓட்ட கொண்டு நாராயண. திரும்ப திரும்ப ஹவுஸ்மேட் எல்லாருக்கிட்டையுமே நீதான் மாற்ற. போற போக்குல ஒரு பல்ப் ஒன்று வாங்கிட்டு போறிய, இதெல்லாம் உனக்கு தேவையா? திவாகர், எனக்கு உங்களை பார்த்தாலே ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? லவ் பண்ணணும்னு தோணுதா? வேலை வைக்கணும்னு தோணுது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? தப்பு பண்ணவங்கலாம் விட்டுறாங்க, ஏன் ஒரே ஆளை தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க? ஆனா ஒன்னியா அந்த வீட்டுக்குள்ள போனதுல இருந்து உன் பேரை மட்டும் மாத்தி வச்சுக்கலாம். வாட்டர்மெலன் ஸ்டாரா இருந்த ஒன்ன இனிமே கேமரா ஸ்டார் தான் சொல்லணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் கேமரா முன்னாடி தான் வந்து பேசிட்டு இருக்க. எனக்கு தெரிய ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது எல்லாமே நடிப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் திரும்பி வருவையா? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கியா? ஒரு செகண்ட் போதும், டோட்டலா விட்டுருவேன். விட்டுதாப்பா, அந்த செகண்ட் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டிலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம பிக் பாஸ் பத்தி போற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.